வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். கன்னிகைப்பேர் ஏரியில் விதிமுறைகளை மீறி சவுடு மண் அள்ளுவதாக கூறி கிராம மக்கள் லாரிகளையும் ஹிட்டாச்சி இயந்திரங்களையும் சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டம் கன்னிகைப்பேர் ஊராட்சியில் 650 ஏக்கர் பரப்பளவில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரி ஒன்று உள்ளது. இந்நிலையில் பொன்னேரி அருகே உள்ள தச்சூர் முதல் ஆந்திர மாநிலம் சித்தூர் வரையில் 6 வழிச்சாலை அமைக்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. எனவே இந்த சாலை பணியை மேற்கொள்ள தனிநபருக்கு பல்வேறு விதிமுறைகளுடன் திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகமும் கனிம வளத்துறையும் கன்னிகைப்பேர் பொதுப்பணித்துறை ஏரியில் மண் அள்ள 55 நாட்களுக்கு அனுமதி அளித்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 10 நாட்களாக இந்த ஏரியிலிருந்து 10க்கும் மேற்பட்ட ஹிட்டாச்சி இயந்திரங்கள் மூலம் பல அடி ஆழத்திற்கு லாரிகளில் மண் எடுத்து செல்கின்றனர். மேலும் ஒரு சில குறிப்பிட்ட இடத்தில் பல அடி ஆழத்துக்கு பள்ளம் தோண்டி நாள்தோறும் அங்கிருந்து மணல் கடத்தப்படுவதாக புகார் எழுந்தது. இந்நிலையில் இன்று மணல் கடத்துவதாக புகார் எழுந்தது. இதனால் ஆத்திரமடைந்த இக்கிராமத்தைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் சவுடு மண் குவாரியை முற்றுகையிட்டனர். அப்பொழுது அங்கு மண் ஏற்றி கொண்டு வந்த லாரிகளையும் மண் அள்ளும் பணியை மேற்கொண்டு வந்த 10க்கும் மேற்பட்ட ஹிட்டாச்சி இயந்திரங்களையும் சிறைபிடித்து திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கனிம வளத்துறை அதிகாரிகளையும் வருவாய்த்துறை அதிகாரிகளையும் கண்டித்து கண்டன கோஷம் எழுப்பினர். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தனியார் குவாரியின் பிரதிநிதி பொதுமக்களிடம் சமரச பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். மேலும் 1 மீட்டருக்கு மேல் மண் அள்ள மாட்டோம், மணல் கடத்தலில் ஈடுபடுவதில்லை என்பது உள்ளிட்ட பல்வேறு உறுதிமொழிகளை கிராம மக்களிடம் கூறினார். இருப்பினும் கிராம மக்கள் வருவாய்த்துறை அதிகாரிகளும் கனிம வளத்துறை அதிகாரிகளும் சம்பவ இடத்தை வந்து பார்வையிட்ட பின்னர் மண் அள்ளும் பணியை மேற்கொள்ளுங்கள் என்று உறுதியுடன் கூறிவிட்டு போராட்டத்தை தொடர்ந்தனர். இதனால் இன்று தற்காலிகமாக சவுடு மண் குவாரி மூடப்பட்டது. இப்பிரச்சனையால் சுமார் 3 மணி நேரம் இந்த பகுதியில் பதட்டமும் பரபரப்பும் நிலவியது. வழக்கறிஞர் கன்னிகைப்பேர், திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டம் கன்னிகைப்பேர் கிராமத்தில் சர்வே எண் 916 650 ஏக்கர் ஏரி பரப்பளவு கொண்ட இது நெடுஞ்சாலைத்துறைக்கு ஒப்பந்தமாக எஸ்பிகே என்ற தனியார் ஒப்பந்ததாரருக்கு கவர்மெண்ட் ஆணையம் பிறப்பித்துள்ளது. இது கவர்மெண்ட் ஆணையம் படி பார்த்தீங்கன்னா 3 அடி தான் எடுக்கணும். ஆனால் 30 அடி ஆழம் எடுக்கிறாங்க. அதை மீறி தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய இழப்பீடு, பல கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்படுத்தியிருக்காங்க. இதுக்கு நாங்கள் கண்டுபிடிச்சி வந்து ஸ்டாப் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணுறப்போ எந்த ஒரு அதிகாரியும் நான் இந்த இது கண்டு எல்லா அதிகாரிகளுக்கும் நான் வாட்ஸ்அப் மூலமா சென்ட் பண்ணியிருக்கேன். ப்ரூஃப்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணியிருக்கேன். ஏடி மீன்ஸ் லட்சுமி பிரியா மேடக்கும் சென்ட் பண்ணியிருக்கேன், தாசில்தாருக்கும் நான் சென்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விவோ வந்து தைரியமாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, உங்களால் என்ன பண்ண முடியும், ஒர்க் ஆர்டர் என்கிட்ட இல்லை, ஆர்டர் காப்பி என்கிட்ட இல்லை, நீங்கள் கலெக்டர் கிட்ட கூட மனு கொடுத்துங்கன்ட்டு தைரியமாக சிவசங்கர் என்ற தெற்கு விவோ அவர் பணியாற்றுறாரு. அவர் வந்து இதுமாரி சொல்கிறார். இதனால் பல ஏக்கர்களுக்கு நீர்ப்பாசனம் போக வேண்டியது எல்லாம் உள்ளே தேங்கி நின்று இவங்க எடுக்கிறதுனால விவசாயம் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். ஆகவே அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் அனைவரும் கவனத்தை மேற்கொண்டு எங்கள் கிராமத்தை இந்த ஏரி மூலமாக எங்கள் கிராமத்தை காப்பாற்றி தருமாறு என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.